சும்மா சொல்லக்கூடாது. எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, மாடி வீடு, பின்னாடி வீடு, எங்க பார்த்தாலும் சட்டசபை நேரலை தான் போய்கிட்டு இருக்கு. கேட்குது, எல்லா வீட்லையும் டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கு. முன்னை விட இப்போ நிறைய பேர் சட்டப்பேரவை நிகழ்வுகளாம் பார்க்குறாங்க. முழு நேரலை வேற வருதா? சரி, சட்டப்பேரவையில் பேசுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. யார் யார் எப்படி பேசுறாங்க, அவங்க பேசுனது சரியா இல்லை இவங்க பேசுனது சரியா, இதை இப்படி கையாண்டிருக்கலாம், அதை அப்படி செஞ்சிருக்கலாம்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தை சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பார்ப்போமா? தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு காலத்தில் ரகசியமாக இருந்துச்சு. அதாவது பத்திரிகை மூலமாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ இந்த தவக ஆட்சியில் லைவாக ஓடிக்கிருக்கு, எல்லாருமே பார்த்துக்கிருக்காங்க. ஒரு தொகுதியிலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நமக்காக நம்மளோட பிரச்சனைகளுக்கு எம்எல்ஏக்கள் எப்படி குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இதுல நல்லா பேசுறது அப்படி யாருன்னு பார்த்தா, நல்லா பேசுறதுங்கிறத விட நிறைய பேசுறது யாருன்னா சபாநாயகர் தான். இன்றைய காலகட்டத்திற்கு ஆரோக்கியமான மக்களுக்கு தேவையான சட்டமன்ற விவாதங்களை பண்ணுங்க. ஆனா குறிப்பா பெண்கள் இன்னைக்கு அதிகமா சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்கதான் செய்வாங்க. அவங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் செய்யறதுக்கு ஆப்போசிட்டா அவங்க பதில் சொல்லதான் செய்வாங்க. ஆனா ஆக்கப்பூர்வமா தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டிச்சு எல்லாரையும் அரவணைச்சுதான் போகணும். இப்ப தொகுதி மறுவரையை பத்தி பேசுறாங்க. பேசும்போது அந்த விஷயத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசி அதை உலட்டி விட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வாக்குவாதம் செய்து கொள்வது சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சௌமியா அன்புமணி அவங்க இந்த மேகதாது விவகாரத்தை பத்தி பேசுறாங்க. முக்கியமான பாயிண்டை பிடிச்சி, இந்த பாயிண்ட் இந்த டேம் கட்டினா இன்னும் விளைவுகள், கட்டலைன்னா இத்தனை சரணாலயங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற விவரங்களை இன்னைக்கு தெளிவாக எடுத்து வைக்கிறாங்க. அதை தினந்தோறும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ரொம்ப ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை அவங்க பேசுறத நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் அவங்க மாதிரி உள்ளவங்க போயிருந்தா கூட நமக்கு ரொம்ப தமிழ்நாட்டுக்கு பயனானதா இருக்கும். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருவரும் சட்டமன்றத்தில் அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கும் விதம் மிக சிறப்பாக உள்ளது. இளைஞர்கள் சிறுவர்கள் எப்படி பள்ளிக்கு செல்லும்போது அவர்களோட ஒரு பத்திரம் நடப்பார்களோ அது மிக மிக சீர்குலைவாக இருக்குது.